Welcome students. Today we are going to learn about cyclic quadrilateral. So what is cyclic quadrilateral? A cyclic quadrilateral is called is all four vertices lie on the circumference of the circle. அதாவது அந்த cyclic quadrilateralோட 4 பாயிண்ட்டும் அந்த சர்க்கிளில் டச் ஆகி இருந்ததுன்னா அதுதான் என்னது cyclic quadrilateral. இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இங்கே பாரு, ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட டோட்டல் வந்து 180 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் சைக்கிள் குவாட்ரிலேட்டரல் ஆர் 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளோ 180 டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி. இது வந்து 100 டிகிரி இருந்தால் இது 80 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இதோட டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி 4 ஆங்கிள் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம்ஸ் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 4.4ல் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் எக்ஸ். ஸோ இந்த பிக்சர் தான் வந்து கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. இன்னும் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆங்கிள் ஏபிசி. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏபிசியில் இங்கே பாரு, இந்த ஆங்கிள் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 120னா இதுக்கு ஆப்போசிட் இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 120னா இது எவ்வளோ இருக்கும், 180ல் 120 சப்பன்னா 60 டிகிரி இருக்கும். ஏன்னா சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, அதனால் 60 டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் பிசிஏ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 90 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் வந்து டயமீட்டருக்குள்ளே வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணோம்னா அது வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் படி இது 90. ஸோ இது 90, இது 60னா இந்த ஆங்கிள் என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் 3 ஆங்கிள் 180 டிகிரி வச்சு ப்ராப்பர்ட்டி வச்சு கண்டுபிடிக்கிறோம். 180 - 90 + 6னா இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், 30 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட், given AC is the diameter of circle with center O if ADE equal to 30 degree, DAC 35 degree, CAB 40 degree. ஸோ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஆங்கிள் ஏசிடினா இது ஏசிடி தான், ஏசிடி இந்த ஆங்கிள் ஃபஸ்ட்டு, ஏசிபி இது 2, இது வந்து 3, 3 ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏசிடி ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஏசிடி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் இது வந்து டயமீட்டருக்குள்ளே இருக்கிற ஆங்கிள். ஸோ இது 90 டிகிரி, இது 35. ஸோ சம் ஆஃப் 3 ஆங்கிள் 180 டிகிரி வச்சு இந்த 35யோ 90 ஆட் பண்ணிட்டோம்னா 125. ஸோ சப் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது, 55 டிகிரி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏசிபி அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது டயமீட்டருக்குள்ளே இருக்கிறதால இது 90 டிகிரி, இது 40 டிகிரி. 90 40 ஆட் பண்ணால் 130. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 50 டிகிரி கண்டுபிடிச்சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்க பார்ட்டை மட்டும் எடுத்துருக்கேன். ஆங்கிள் ஏடிசி வந்து 90 டிகிரி, ஆங்கிள் டி வந்து 90 + 30 = 120 டிகிரி. ஸோ இந்த பாரு, இந்த டோட்டல் ஆங்கிளும் இந்த டோட்டல் ஆங்கிளும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் சிஐ வந்து 180 - 120 = 60 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஆப்போசிட் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ 60 டிகிரி. ஆங்கிள் டிஏஇனா ஏ வந்து 60 - 35, அதாவது இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரும். ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கிறோம் 120 டிகிரி. இது ஃபுல்லாக 120னா இதுக்கு ஆப்போசிட் இது வந்து எவ்வளோ இருக்கும், 120ல் 180ல் 120 போனால் 60. ஆல்ரெடி இங்கே ஒரு 35 இருக்குது. ஸோ 6ல் 35 போயிடுச்சுன்னா 25 டிகிரி. அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஓகே. தென் நெக்ஸ்ட், ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. ஒரு குவாட்ரிலேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் பாரு ஏபிசிடியில் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இப்போ செக் பண்ணி இதுவோ ஒயில் கொடுத்துருக்காங்க, இதுவோ எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆப்போசிட் ஆங்கிளோட டோட்டல் 180 அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ 2y + 4 4y = 180னா 6y = 180. அப்புறம் அதுலேருந்து 180/6 போட்டிங்கன்னா 30 டிகிரி வருது. அதே மாதிரி அடுத்து பியும் டியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆங்கிள் பி + ஆங்கிள் டி = 180, ஆங்கிள் பி 6x - 4 7x - 2 180. அப்புறம் இந்த எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்பரை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 182/30 that is equal to 14 டிகிரி. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆங்கிள் ஏ எவ்வளோ, ஆங்கிள் பி எவ்வளோ, ஆங்கிள் சி எவ்வளோ, ஆங்கிள் டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2y + 4னா 2 × 30 + 4 64, 6 × 14 - 4 80, 4 × 30 - 4 160, 7 × 14 + 2 100. ஸோ இந்த 4 ஆங்கிளும் நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போது கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட், ஃபோர்த் சம். ABCD is the cyclic quadrilateral
where diagonal intersect at P such that angle DBC 40, angle DSC 60. CAD BCD value என்னன்னு கேட்குறாங்க. ஸோ DBC 40, DBCனா DBC 40னா இது 60 கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் 60 கொடுத்துருக்காங்க. ஸோ CAD இது இந்த ஆங்கிளோ ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரெண்டுமே சேம் செக்மெண்ட்லேருந்து வருது, அதனால் அந்த ரெண்டு ஆங்கிளும் 40 டிகிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் BCD BAD 180. ஆங்கிள் BCDனா BCD BAD இது ரெண்டும் சேர்ந்து 180, இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான். இது 100 டிகிரி, இது ஏற்கனவே 60க்கு 40 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 100 180ல் 100 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 80 டிகிரி. ஸோ அந்த 80 டிகிரி தான் இந்த ஆங்கிள், அதுதான் அவங்க கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. So fifth, given AB, CD are the parallel chords of a circle with center O such that AB equal to 8 cm, CD equal to 6 cm. If OM is perpendicular to AB, OL is perpendicular to CD, distance between LM is 7 cm. Find the radius of the circle. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு parallel chords கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 cm, இது 8 cm. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லாக 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த ஒரு டிஸ்டன்ஸை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 - x. இப்போது இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த ரெண்டு குட்டி ட்ரையாங்கிளுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரேடியஸ் கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் OB equal to root of 4 square, இந்த பாருங்க 4 square minus 7 plus 7 minus x whole square. அப்புறம் இந்த சைடு 3 square minus plus x square. ஸோ அது ரெண்டாக பண்ணியாச்சு, ஏன்னா ஹைபாட்டினியூஸ் அதனால் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம், ஏன்னா ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கும், அதனால் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயரிங் போத் சைடு, எதுக்குன்னா ரூட் எடுக்கிறதுக்கு. ஸோ ரூட் எடுத்ததுக்கப்புறம் 16 + 7 square minus 2 × 7 × x plus x square equal to 9 + x square. அதுக்கப்புறம் நம்பரை சால்வ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 65 வரும். 14x, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? 65 - 9 = 14x, 14x = 56. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. இது தென் ரேடியஸ் ஓடின்னு கேட்குறாங்க, அதனால் என்ன பண்ணுறோம்? 3 square plus 4 square equal to 9, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 9 + 16 வருது, 9 + 16 25 equal to 5 × 5. ஸோ வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வருது? 5 square. ரேடியஸ் வந்து 5 square. நெக்ஸ்ட், the arch of a bridge has dimension as shown where the arch measure 2 meter at its highest point and its width is 6 centimeter, 6 meter. What is the radius of circle that contains the arch? இது CD வந்து இது வந்து ஒரு பலகை மேலே வச்சுக்க ஆர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இதோட ரேடியஸ் வந்து இன்னும் இப்படி கீழே வரும். ஸோ அது ஃபுல்லாக நம்ம இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா இது 2, இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இது ஃபுல்லாக 6. ஸோ இது ஃபுல்லாக இது நம்ம ஆர்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து R - 2 வந்துடும். இப்போ பாரு, இந்த குட்டி ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டோன்னா 3 மீட்டர் ப்ளஸ் R - 2 ஸ்கொயர் போட்டோன்னா என்ன பண்ணிடும்? நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ OB ஸ்கொயர் ஈக்குவல் டு OD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். ஸோ இந்த லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். R ஸ்கொயர் ஈக்குவல் டு R - 2. R - 2னா இது இந்த டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ R - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ R ஸ்கொயர் - 4R + 4 + 9, R ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் R ஸ்கொயர் - 4R + 13. ஸோ ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். 4R = 13 வரும். R = 30, 13/4. ஸோ டிவைட் பண்ணினா எவ்வளோ வரும்? 3.25 சென்டிமீட்டர். So 7th sum, angle ABC equal to 120, where ABC are the points on the circle with center O. Find angle OAC. OAC ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து இது 120 கொடுத்துருக்காங்க. இது 120னா அப்போதே ஒரு சம்மில் பார்த்தோம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்.
ஸோ இது வந்து எவ்வளோ வரும் 240 வரும். இது 240 வந்ததுன்னா நம்ம இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம் 360 240 கண்டுபிடிச்சி சப் பண்ணோன்னா 120. ஸோ இது 120ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஆங்கிள் ஓஏசி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் 180ல் 120 போனால் மீதி 60. அப்போ இது எவ்வளோ இருக்கும் 6ல் பாதினா 30 இருக்கும். ஸோ அதுதான் ஓஏசி வந்து எவ்வளோ டிகிரி 30 டிகிரி. A school wants to conduct the plantation program. For this, teacher allotted a circle of 4 radius 6 meter ground for planting saplings. 4 students plant trees at the points A, B, C, D. Here AB equal to 8 cm, CD 10 cm, AB is perpendicular CD. If another student places a flower pot at the point P intersect AB, CD, find the distance from the center. Okay, listen. ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிளான கிரவுண்டில் வந்து மிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 4 பசங்க கிட்ட வந்து பிளான்ட்டை கொடுத்து பிளான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏபி சிடி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு பிளான்ட்டை ஒரு பையன்கிட்ட கொடுத்து அது 2 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல பிளான் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவன் பிளான் பண்ணுறான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிளான்ட்டு இந்த பீன்ற பிளான்ட் வந்து சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இதை இங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது ஒரு குட்டி ரெக்டாங்கிளாக கிடைக்குது. ஸோ குட்டி ரெக்டாங்கிளாக கிடைக்குதுன்னா ஆக்சுவலாக இதுவும் 90 டிகிரி இது 90 டிகிரி இதுவும் 90 டிகிரி எல்லாமே 90 டிகிரி வரும். ஸோ இந்த லென்த் எவ்வளோ அதாவது டயகனல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு குட்டி ட்ரையாங்கிளாக எடுக்கிறோம். ஏபி ஈக்குவல் டு 8னா சிடி 10. ஸோ ஏபி இதெல்லாம் கொடுத்துருக்குது இதெல்லாம் கிவன். ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஏபி 8னா சிடி 10 அது வந்து கார்டு. அப்புறம் ஓஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஓஎம்னா இந்த டிஸ்டன்ஸு. ஸோ ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் அதாவது இந்த 6ல் இந்த 4 சப் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணி சப் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது √20. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 6ல் இந்த 5 ஸ்கொயரை சப் பண்ணுறோம். 36 மைனஸ் 25 √11. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் டயகனல் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஸோ டயகனல் கண்டுபிடிக்கும் போது இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இந்த லென்த்தும் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். √11 ஸ்கொயர் ப்ளஸ் √20 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 11 + 20 ஈக்குவல் டு √31. √31 வந்து நம்ம ரூட் எடுத்தோம்னா எவ்வளோ வருது 5.56 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சம் angle POQ 100 angle PQR 30 find angle RPO. ஸோ இது வந்து பாருங்க இது ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸ் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் இது 100னா அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் 180ல் 100 போனால் 80னா இது 40 இது 40. ஸோ இந்த ஆங்கிள் 40 இந்த ஆங்கிள் 40 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாரு ஆங்கிள் பிஓகே இது வந்து 100 இந்த ஆங்கிள் 100னா இந்த மேலே இருக்க ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் இதில் பாதி இருக்கும். ஸோ இது 50. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஆங்கிள் பிக்யூஆர் பிக்யூஆரில் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180. இந்த ஆங்கிள் பாரு இது 50 கண்டுபிடிச்சிட்டோம். இது எக்ஸ் ப்ளஸ் 40 இது அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து எவ்வளோ 30. ஸோ அதையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இது 3 ஆட் பண்ணால் 120 180ல் 120 போனால் 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆர்பிஓ ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ 4.4 வந்து கம்ப்ளீட்.